வணக்கம். அப்பா மகன் சண்டையை கோல் மூட்டி விடலாம். அப்பா மகன் சண்டையை தெருவில் நிறுத்தி அதில் குளிர் காயலாம். அந்த சண்டையை அரசியலாக மாற்றலாம். உண்மையிலே சண்டையே கிடையாதுங்க. சண்டைன்னு இவங்க பிம்பப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்படி ஒரு சண்டை யார் போய் பார்த்தது? ஊர்களில் எங்கே உலகத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் சண்டை வரும். சொத்துக்காக சண்டை வரும், குடும்ப பிரச்சனையாக வரும், எங்கள் அம்மாவை ஏன் இப்படி குடும்பப்படுத்தணும்னு வரும். அப்புறம் அப்போ தண்டமாக கிடக்குறியே, போய் வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னு புள்ள கேட்குற சண்டை வரும். இல்லை புள்ள தண்டமாக இருக்கிறியே, சும்மா படுத்துன்னு தூங்குறியே, வேலைக்கு போயாண்டான்னு உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்ற தெரியலையா அவனுக்கு. இப்படி ஊர்களில் சண்டை வரும், அப்பா மகன் சண்டை வரும். அதை தாண்டி அப்பா மகனுக்கான ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? 1000 சண்டை வந்தாலும் இந்த நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிற்கிறது பையன் தான் நிற்பான். எங்கள் அப்பா மேலே கை வச்ச அப்படின்னு ஒரு பையனுக்கு ஒன்றுன்னா அப்பா எவ்வளோ வயசானாலும் சரி, என் பையன் மேலே தொட்டு பாடுறா, நீ கையை வச்சு பாடுறா நீ, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. இது இப்போ உலகத்தில் உள்ள மனிதர்கள், குறிப்பாக நமக்கு தமிழர்களுடைய பண்பாடே அதுதான், தமிழருடைய வாழ்க்கை முறையே அதுதான். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஜேசன் சஞ்சயும் விஜயும் புரிஞ்சிட்டாங்க. ஜேசன் சஞ்சயும் விஜயும் பேச்சுவார்த்தை இல்லை. மிக முக்கியமான ஒரு விஷயம், சிஎம் விஜய் ஆவதற்கு முன்னாடி ஜேசன் சஞ்சய் சம்மந்தமான ஒரு ஸ்டில்னு ஒன்று வருது. பெரிய பரபரப்பாலாம் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே லைக்காவுடைய நிறுவனர் சுபாஷ்கரன், அங்கே பார்த்திங்கன்னா தமிழ்குமரன், அப்புறம் பார்த்திங்கன்னா அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா, இவர் ஜேசன் சஞ்சய் இருப்பார். ஒரு பேடு ஒன்று கொடுக்குற மாதிரி லைக்கா தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் இயக்குகிறார் ஒரு புதிய படம். யார் என்ன இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, முதல் விஷயம், இவர் விஜய் மாதிரியே இவரும் நடிகராவார். அப்பா கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொன்னபொழுது அங்கேருந்து அவர் ஒரு பயணத்தை மகன் தொடருவார். தன் அப்பா விட்ட இடத்துலேருந்து, தளபதி விஜய் விட்ட இடத்துலேருந்து ஜேசன் சஞ்சய் அதை தொடங்குவார். காலகாலமாக இதுதான். இப்போ வாரிசு அரசியல் மாதிரி சினிமாவில் வாரிசுகள் உருவாகுது, நெப்போட்டிசம் அப்படின்வாங்க. அதிகப்படியாக ஆந்திராவில் தான் இருக்குது, ஆந்திர சினிமாவில் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அது நம்ம சொல்ல தேவையில்லை, மெல்ல மெல்ல வந்துருச்சு. இப்போல்லாம் புதுசாக ஒருத்தர் உள்ளே நடிகனாக ஜெயிக்கிறதுலாம் பெரிய கஷ்டங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சினிமா ஃபேமிலிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்லாம் சொன்னால், சிவகார்த்திகெல்லாம் இவ்வளோ மேலே வந்ததுக்கெல்லாம் பெரிய விஷயம். அவ்வளோ அடி, அவ்வளோ காயம், இன்னும் அவர் மேலே ஒரு கொதிப்பிலே இருக்கிறாங்க. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல, சினிமா ஃபேமிலிகள். காரணம் என்னென்னா, ஏன்டா எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பூட்டை எல்லாம் சினிமாவில் இருந்தவங்க, எங்கள் அப்பா இருந்தவங்க, நாங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம் சினிமாவே. நீ எங்கேருந்தோ, திருச்சியிலேருந்தோ, மணப்பாறையிலேருந்தோ, வேலூர்லேருந்தோ, செய்யாறுலேருந்தோ இப்படி நீ சினிமாவில் பெரிய ஆயிலாயிட்டுன்னு நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் சினிமாவில் நடிக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, சினிமா ஒரு கஷ்டமான இதுங்க, சினிமா மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க, இங்கே முதுகில் குத்துவானுங்க, இங்கே தாங்க அதிகபட்சமான பாலிடிக்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க வாரிசுங்களை அப்படியே நடிக்க கூட்டினே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் விட்டுற வேண்டி தானே. ஏதோ ஒரு மூத்த நடிகர் கூட இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார், நான் என் பையனை சைக்கிளில் தான் அமைச்சிருந்தேன், என் பையனும் நடிகனாவனு நான் இது பண்ணவே விடலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னா, அவங்க வீட்டில் 1க்கு 2 நடிகர் வந்துட்டாங்க, கோடியில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, டி நகர்லேயே அவ்வளோ பெரிய வீடு கட்டாங்க. சொல்கிறேன் நான் இது இதுக்காக சொல்லலை, அது ஏன் சொல்லுவானன்றேன். நீங்கள் பிளான் பண்ணி தானே. இப்போ நாகேஷ் அவர்கள் அவருடைய மகன் ஆனந்த பாபுவை தன்னை மாதிரி தான் வரணும்னு இது பண்ணி தான் அவர் அப்பா மாதிரியே டான்ஸ் ஆடுவார். அவர் ஜொலிக்கலை, பிளான் பண்ணி தான் இறக்கணும் அப்படின்னு ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. என் மகனை பிளான் பண்ணி தான் இறக்கணும். சினிமா அவ்வளோ நல்ல தொழில், துட்டு நிறைய கொட்டுது, எந்த தொழிலும் இல்லாத அளவுக்கு இங்கே கிளிக் ஆகிட்டீங்கன்னா காசு. இப்போ விஜய் சேதுபதி அவர் மகனை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் எதிர்பார்த்தோம். ஜனநாயகன் கடைசி படம், விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டார், தீவிர அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அப்போ மகன் அங்கே வரப்போனா இல்லைங்க, இந்த பக்கம் லைக்கா தமிழ்குமரன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சுபாஷ்கரன், அந்த பக்கம் அஜித் மேனேஜர், முக்கியமான விஷயம் அஜித் மேனேஜர், இப்படிலாம் இருந்தோன்னு டக்குன்னு என்ன ஆகி போச்சுன்னா, இவர் டைரக்ட் பண்ண போகிறாராம், அப்பா இல்லை கூட அம்மா இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு படம் அறிவிப்பு இருக்குது. தாத்தா பாட்டி எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகரையும் கூப்பிட்டுருக்கலாமே, அதுவும் கூப்பிடலையே. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பம் போகுதுப்பா ஃபேமிலிக்குள்ளே. அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித் மேனேஜர் ஏன் இங்கே நிற்கிறாரு, ஏறக்குறைய அஜித்தோட கட்டுப்பாட்டில் வந்துட்டார் விஜய் மகன். அஜித் தான் எடுத்து தத்துப்புள்ளியாக வளர்க்குறாரு. அவருக்கு படவாய், அவர் ஃபேமிலியே புறந்தள்ளிடுச்சு. அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஒன்று எதிர்கோஷ்டியான அஜித்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு
விஜய் சாருடைய சன்னு பட வாய்ப்பு இல்லாமல் சாலிகிராமத்தை தத்தளிச்சிட்டு இருக்காரு, அவர் உடனே லைக்காவில் கூப்பிட்டு ஒரு பட வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்த கட்டுக்கதைகள், வதந்திகள். ஏன்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து பிஆர்ஓ, அஜித்துக்கு மேனேஜர் மட்டும் இல்லை, முதல்ல ஆரம்பத்தில் பிஆர்ஓவாக இருந்தார், அதுக்கப்புறம் மேனேஜராக மாறினார். இந்த அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பாவா ஸ்ட்ரீட்டில் தான் அஜித்தோடைய ஆஃபீஸ் இருந்தது. அப்புறமா இப்போ எல்லா படங்களுக்கும் பண்ணுறாரு. அவர் எல்லா படங்களுக்கும் நான் வந்து பாரபட்சம்லாம் கிடையாது அவர்கிட்ட. வந்து ஒரு சின்ன படம், ஐயா நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாயில் படம் எடுத்துருங்க அப்படின்னா, சரி வாங்க நான் பிஆர்ஓவை பண்ணித்தரேன். ஐயா நான் வந்து 500 கோடி ரூபாயில் 1000 கோடி ரூபாயில் பேன் வேர்ல்டு படமாக எடுத்திருக்கேன், ஜிடி நாயுடுவை பற்றி எடுத்திருக்கேன், ராமாயணத்தை பற்றி எடுத்திருக்கேன், இந்தியா முழுக்க. பேர் வந்து அஜித்துடைய மேனேஜர் அப்படின்னால தான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, அது வேறு விஷயம். அதையும் வாங்க நாங்கள் பண்ணுறோம். அது ஒரு நல்ல உள்ளம் இல்லைங்களா? அது மிகப்பெரிய சேவை, அது யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா சில இடங்களில் காசு கொடுப்பாங்க, சில இடங்களில் கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி இது இது அனுமதிச்சிருக்காரு பாருங்க அஜித், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேனேஜராக இருக்குன்னா மேனேஜராக மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது போய் அப்படின்லான்வாங்க. அது நல்ல குணம். எதுக்கு சொல்கிறேன்னா இது இப்படி ஒரு கதை கட்டி விட்டாங்க. சுரேஷ் சந்திரா அவருடைய கண்காணிப்பு அஜித்தோடைய இதில் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கான வாய்ப்பு இவருக்கு யாருமே வந்து கால் ஷீட் கொடுக்கல. எனக்கு காரணம் என்னென்னா விஜய் மீது உள்ள வெறுப்புனால யாருமே கால் ஷீட் கொடுக்கல. இவர் தனுஷ்கிட்ட போய் அப்ரோச் பண்ணார், சிவகார்த்திகிட்ட போய் அப்ரோச் பண்ணார், அப்புறம் இன்னும் யாரோ இருக்கிறவங்ககிட்டலாம் போய் அப்ரோச், சூர்யா கிட்ட போய் பேசினார். யாருமே இவர் வந்து புறந்தள்ளிட்டாங்க, யாரும் ஜேசன் சஞ்சய். அதனால தான் சந்தீப் கிருஷ்ணன் ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகரை வச்சு படம் பண்ணுறாரு. அப்பாவும் பிள்ளையும் இது வரைக்கும் பேசிக்கிறதே கிடையாது. நீங்கள் கோட் படம் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. கோட் படத்தில் அப்பா மகன் கதை, பையனுடைய கேரக்டர் பேர் வந்து சஞ்சய். அப்பனே வந்து அதில் பையனை கொல்ற மாதிரி எப்படிங்க இது வந்து இந்த காட்சியை வந்து வெங்கட் பிரபு இதுவே பண்ணலைங்க. அவருடைய பேடை வாங்கி திருத்தி எழுதுந்தே வந்து விஜய் தான். இப்படியா அடி நடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் நெருக்கத்தில் விஜயோடைய செல்வாக்கு அதிகமாகிறது அப்படின்ற பொழுது செங்கல்பட்டு குடும்ப நல கோர்ட்டு விவகாரம் உங்களுக்கு தெரியும். சங்கீதா அவர்கள் விவகாரத்து பண்ண வரப்பறம் ஒரே ஓனும் கலப்பி விட்டு அமக்கலம் பண்ணி ஒரு மேடையில் விஜயை பேசினார். ஏங்க என்னை கரூர் சம்பவத்தை வச்சு அடிச்சிங்க, பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையில் வச்சு அடிச்சிங்க, அப்புறம் என்னுடைய திரைப்படம் ஜனநாயகனை வச்சு அடிச்சிங்க, எவ்வளோதாங்க நான் தாங்குறேங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு. இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அப்பாவும் மகனும் எலியும் பூனையுமா 2 பேருமே பேசி பல வருடம் ஆகுது. இதுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு இன்டர்வியூ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போகுது. அது சிக்மா படத்துக்கான ப்ரொமோஷனை தாண்டி சில பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு ஜேசன் சஞ்சய். கிட்டத்தட்ட 1 மில்லியன் போகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ப்ரோமோவில் அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பேசியிருப்பார். அதை ப்ரோமோவை கட் பண்ணி போட்டாங்க. வந்து அந்த இன்டர்வியூ பெரிய ஹிட் ஆகி போச்சு. என்னென்னா, ஹாலிவுட் நடிகர் உங்களை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து எந்த நடிகரை கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு டிடி கேட்குறாங்க. எங்கள் அப்பா விஜய் தான் அப்படின்றாரு. இங்கே தாங்க இதுதான் அப்பா மகனுக்கான பாசம். ஏன்னா ஒரு வேட்டைக்காரனில் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், ஏவிஎம்மில் செட்டு போட்டு எடுத்தது தான். ஏவிஎம்மில் அந்த படத்தினுடைய தயாரிப்பில் ஏவிஎம் பாலசுப்ரமணியம் தான் ஒரு தெருவே செட்டு போட்டு கொடுத்தாங்க. அந்த சாங் எடுக்கும்போது நாங்களாம் இருக்கிறேன். நான் ஒரு அப்பா வந்து சொல்லிக் கொடுக்குறாரு பையனுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணணும், எப்படியெல்லாம் நடிக்கணும். டைரக்டர் கூட சொல்லலை, எல்லாமே சிங்கிள் டேக்கில் அடித்து தூக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு சின்ன இதுதான் வந்து ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டில் தன் மகன் அப்படி தோலில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி அந்த கிரவுண்டை சுற்றி வந்து தோனி பக்கத்தில் நின்னது, தன் மகன் பார்த்து பூரிச்சுது. இப்போ என்ன சொல்கிறாரு ஜேசன் சஞ்சய், ஏன் அப்பா மாதிரி நீங்கள் நடிகராகக்கூடாதா, ஏன் டைரக்டர் ஆனீங்கன்னு டிடி கேட்குற கேள்விக்கு, இல்லை எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும், ஏதாவது எழுதுவேன் நான், இல்லை டைப் பண்ணுவேன், எழுதுறது ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறாப்புல பாருங்க. அதனால் வந்து நான் அந்த இதுவில் இருந்தேன். நான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு டைரக்ஷன் ஆசை வந்தது. நான் உடனே கனடாவில் போயிட்டு அதுக்கான கோர்ஸ் படித்தேன், லண்டனில் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு வந்து டைரக்ஷன் தான் ஆசை. இடையில கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு நடிக்க வராரு அப்படின்லாம் ஒன்று. அவர் அந்த இன்டர்வியூ முடிச்சு பேசுறதை பார்த்தா இன்னும் ஒரு 10 படம் டைரக்ட் பண்ணுவார் பழுது. அதுக்காக தான் வந்தேன். இப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த படத்துக்கு இந்த சிக்மாவுக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடத்தி சிஎம் விஜய் அவங்க அப்பா வாப்பா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கலந்துங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரொமோஷனு.
சரி தான் அப்பாவை கூப்பிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி கொடுப்பா, இந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பார் இளைய தளபதி விஜய் அப்படின்லாம் வரும் இல்லைங்களா, பாடி கொடுப்பா. அவளை ஏங்க உங்கள் வந்து ஒரு கேமியோ ரோலில் ஒன்று நடிச்சு கொடுப்பா. மகனுக்காக அதை பண்ண மாட்டாரன்னா நெவர். ஏங்க அவங்க அந்த பக்கம் அவங்க தாத்தா இருக்கார் எஸ் ஏ சந்திரசேகர், தாத்தாவை கூப்பிட்டு டிஸ்கஷனில் உட்காருங்க தாத்தா, அத்தனை அனுபவசாலி அவர். ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டி நல்ல பாடகி, எதுவும் இல்லை. நான் என் சொந்த காலில் நிற்கணும், நான் ஜெயிக்கணும், யாருடைய எந்த வித கிளையும் பற்றி கொள்ளாமல் நானாக சுயம்புவாக வரணும், பேர் வந்து இப்படி வந்துடக்கூடாதுன்ற அந்த தன்மானம் தமிழனுக்கு மட்டுமே தான் வரும். அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த ஒரு இன்டர்வியூவில் என்னன்னா இத்தனை கதை கட்டினாங்க இல்லைங்களா, அப்பனுங்க பிள்ளைக்கு ஆவலை, அப்பனை மகனை இதுவாக இருக்கிறாங்க எல்லாம், அது எல்லாம் தூளாக உடச்சிட்டாப்புல ஜேசன் செஞ்சய். அவருடைய பைக்லேயோ சைக்கிள்லையோ ஜிபிஆர்எஸ் வச்சு பொருத்தி மகன் வேவு பார்த்தாருன்ற வரைக்கும் பேசினாங்க. வந்து எவ்வளோ ஒரு அப்பட்டமான பேச்சு வந்து அந்த இன்டர்வியூ எவர்கிரீன் இன்டர்வியூ மாறிச்சு. உண்மையாகவே வந்து இதை சிஎம் விஜய் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 தடவை பார்த்துருப்பார், பூரிச்சு போயிருப்பார். இப்போ ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன் பண்ண வராருன்னு சொல்லி அப்போ அறிவிப்பு வந்தோடனே மறுநாள் எஸ் ஏ சந்திரசேகர் போய் பார்த்து பேரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாட்டியும் அதுவும் அழுதார். வந்து என் ரத்தம், என் பிளட்டு, நான் டைரக்ஷன் தான் நான் சொன்னேன், அது மாதிரி எதுவும் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பேரனை பார்த்து ரொம்ப பூரிச்சு போனார். வந்து அது மாதிரி ஒரு மகனை பார்த்து நான் நடிகனாக இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசை, விஜய்க்கு ஆசை இருந்திருக்கலாம். அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு இன்டர்வியூ. தான் மகன் நம்ம கூட குறைவாக பேசுவோம், விஜய்லாம் அவ்வளோ தான் பேசுவார், அப்போது கொஞ்சமாக தான் பேசுவார், அதிகமாக பேசவே மாட்டார். அதனால தான் இப்போ வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார்ன்றாங்க. பேசுனா ஏன் சார் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. கதவை இழுத்து வச்சு பூட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் பூட்டிடுவானின்றாங்க. அது ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு இன்டர்வியூ. ஒரு 10 படம் பண்ண டைரக்டர் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை தாண்டி எங்களுக்குள்ள பர்சனலாக ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அப்பா மகன் என்றைக்கு அப்பா மகன் தான், நீங்கள் இதெல்லாம் போட்டு ஊதி பெருசெல்லாம் ஆக்காதீங்க. யாராவது வாயில் அவல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி கீழே துப்பிட்டு வந்துடுங்க. எங்கள் அப்பா எனக்கு அப்பா தான், நான் புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதாங்க உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.